यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எத்ராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளுக்கு காளி ஆஞ்சநேய சுவாமியின் மகா பிரசாதம் சமர்ப்பணம். திருநாராயணபுரத்தில் ஸ்ரீ வராக சுவாமிக்கு விசேஷ அர்ச்சனை. ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரின் பூச்சாற்று உள்கோடை உற்சவம். இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகுரு யத்ராஜ ஜீய சுவாமிகளுக்கு காளி ஆஞ்சநேய சுவாமியின் மகா பிரசாதம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார். நமோ ஆஞ்சநேயம் நமோ திவ்யகாயம் நமோ வாயுபுத்ரம் நமோ சூரியமித்ரம் நமோ நிகில ரக்ஷாகரம் ருத்ரரூபம் நமோ மாருதிம் ராமதூதம் நமாமி நமோ வானரேஷம் நமோ திவ்யபாசம் நமோ. ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ கோவில் கந்தாடை வாதூல அண்ணன் திருவேங்கடாச்சாரியா சுவாமிகள் நேற்றைய தினம் நம்முடைய ஸ்ரீமட்டத்திற்கு வருகை தந்து பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த வேளையில் ஸ்ரீமட்டத்தின் சார்பில் அவருக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் அளிக்கப்பட்டது. திருநாராயணபுரத்தின் கல்யாணி தீர்த்தக்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வராக கஷேத்திரத்தில் ரேவதி நட்சத்திரத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் ஸ்ரீ வராக சுவாமிக்கு விசேஷ அர்ச்சனை செய்யப்பட்டது. வாருங்கள், அந்த மனங்கவர் சேவையை இப்போது அனுபவிக்கலாம். பெங்களூரு புலிகேசி நகரின் சட்டமன்ற உறுப்பினரான ஸ்ரீ ஏ.சி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நேற்றைய தினம் நம்முடைய ஸ்ரீமட்டத்திற்கு வருகை தந்து பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிய சுவாமிகளின் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டார். அவர் பல ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்தி சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார். அவரை நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் பக்தர்களான திருமதி நேத்ராவதி மற்றும் நல்லப்பனஹள்ளியின் ஸ்ரீ சுதர்சனாச்சார் ஆகியோர் ஸ்ரீமட்டத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். இந்த நிகழ்வின் போது ஸ்ரீமட்டத்தின் சார்பாக ஸ்ரீ ஏ.சி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் மைசூர் கிளையில் செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த வேளையில் கோஷ்டி சாற்றுமறையும் நடைபெற்றது. இதோ அந்த திவ்ய சேவை. திருநாராயணபுரத்தில் இப்போது ஸ்ரீ செல்வப்பிள்ளைக்கு பல்லவோற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற 5ஆம் நாள் உற்சவத்தை இப்போது காணலாம். வாருங்கள்.
ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சரணாகதி ஒருத்தன் பண்ணிவிட்டானேயானால் அவனுக்கு முதல்ல உண்டாகக்கூடிய பலன் புலனடக்கம். இந்த புலனடக்கம் தொடங்கி கைங்கரிய பரியந்தமாக பல பரம்பரைகளை எம்பெருமான் தான் கொடுக்கிறான். மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலனகத்தடக்கி இதுவரைக்கும் பலன். இந்த பலன்களை எல்லாம் எம்பெருமான் தான் தந்து விடுகிறான் என்று சொல்லப்படும். எவன் ஒருத்தன் பக்தி யோகத்துல ஈடுபட்டு இருக்கிறானோ அவன் புலனடக்கம் உண்டாக்கி கொண்டு பக்தி யோகத்துக்கு வரணும். எவன் ஒருத்தன் சரணாகதி தர்ம அவலம்பியா இருக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு சரணாகதிக்கு பலனாகவே இந்த புலனடக்கம் வருகிறது. ஆக பகவத் சரணாரம் இந்த சரணாகதி ஆச்சாரிய ஆசிரியனம் நாம் பண்ணிவிட்டோமே ஆனால் அடுத்த க்ஷணத்திலிருந்து எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அது மொத்தம் இந்த சரணாகதிக்கு பலன், ஆச்சாரிய ஆசிரியனத்துக்கு பலன் என்று சொல்லும்படியான விஷயம். ஆக திருவாய்மொழியினாலே சொல்லப்படும்படியான அர்த்தம் பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம். யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ருக்மிணி தாயாருக்கு லட்சார்ச்சனை வைபவம் விமர்சையாக நடந்து வருகிறது. அதன் 3ஆம் நாளான நேற்று முன்தினம் சேர்த்தி சேவை நடைபெற்றது. வாருங்கள், அந்த திவ்ய தம்பதியினரின் தரிசனம் பெற்று அவர்களின் திருவருளுக்கு பாத்திரமாகலாம். ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு இப்போது பூச்சாற்று உள்கோடை உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 2ஆம் நாளான நேற்றைய முன்தின உற்சவத்தில் பல வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தாயாரை இப்போது நாமும் தரிசிக்கலாம். வாருங்கள். காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ சுவாமிக்கு இப்போது விளையாட்டு உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதன் 3ஆம் நாளான நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆஸ்தான திவ்ய சேவையை இப்போது காணலாம். வாருங்கள்.
ஆந்திர பிரதேசம் நெல்லூர் தல்பகிரியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி சந்நிதியில் இப்போது வசந்தோற்சவம் தொடங்கியுள்ளது. அதன் 2ஆம் நாளான நேற்று முன்தின உற்சவத்தில் எழுந்தருளியிருந்த எம்பெருமானின் திருக்கோலத்தை கண்டு தன்யராகலாம். வாருங்கள். நம்முடைய எதுகிரி எத்ராஜா மட்டத்தின் ஃபேஸ்புக், யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திர தாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்ற கிரந்தத்திலிருந்து 51வது ஸ்லோகம் முதல் 55வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே எம்.ஏ. மதுசூதனன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம். இன்று வியாழக்கிழமை, வைகாசி மாதம் 28ஆம் தேதி, ஜூன் மாதம் 11ஆம் தேதி, 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாசம், கிருஷ்ணபக்ஷம், ஏகாதசி, அஸ்வினி நட்சத்திரம். இன்று சர்வத்திர ஏகாதசி. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எத்ராஜா ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.